Hi aspirants of English literature, let's learn for UGTRB English. Already we have learned the overview of the age of Chaucer, the age of Shakespeare, the age of Milton. Today let's move to the next writer, Dryden, the age of Dryden. இன்னைக்கு நாம் ஆங்கில இலக்கியத்தோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இதுதான் ஏஜ் ஆஃப் ட்ரைடன். 17ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதி இது. இதுக்கு முன்னாடி மில்டன் காலத்தில் பார்த்தோம், அங்கே ரொம்ப சீரியஸான விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரைடன் காலத்தில் சூழலே டோட்டலாக மாறிடுச்சு. இந்த காலத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஜான் ட்ரைடன். இவரை ஏன் இந்த காலத்தோட அடையாளமாக சொல்கிறோன்னா, அந்த காலத்தில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதுதான் நாகரிகம் மற்றும் ஒழுங்கு. மக்கள் அந்த காலத்தில் ரொம்ப எமோஷ்னலாக யோசித்ததை விட ரொம்ப தர்க்க ரீதியாக யோசிக்க ஆரம்பித்தாங்க. தர்க்க ரீதி மீன்ஸ் லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ட்ரைடன் காலத்தோட சிறப்பம்சமே நகைச்சுவை கலந்த கிண்டல், சட்டையர் தான். ஒருத்தரை நேரடியாக திட்டாமல் ரொம்ப நக்கலாக கவிதைகள் வழியாக கலாய்க்கிற வித்தை அந்த காலத்தில் செம்ம ஃபேமஸ். ட்ரைடன் ஒரு கவிஞர், ஒரு நாடக ஆசிரியர், ஒரு மெசகர்னு பல முகங்களை கொண்டவர். அந்த காலத்து நாடகங்கள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக, அதே சமயம் ரொம்ப அறிவார்ந்த விவாதங்களை முன்வைக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காலத்தில் தான் ஹீரோயிக் கப்லெட்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட கவிதை நடை ரொம்ப பிரபலம். 2 வரிகள் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாகவும், அதே சமயம் ஒரு முடிவை சொல்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும். அரசியல், மதம், சமூக நடைமுறைகள்னு எல்லாத்தையும் ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தெளிவாக இந்த காலத்து எழுத்தாளர்கள் எழுதினாங்க. எந்த காலத்து எழுத்தாளர்கள்? தி ஏஜ் ஆஃப் ட்ரைடன் இந்த காலத்து எழுத்தாளர்கள் எழுதினாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ட்ரைடன் காலம்ங்கிறது வெறும் படைப்புகள் மட்டும் இல்லை, ஆங்கில மொழிக்கு ஒரு அலங்காரத்தை கொடுத்த காலம்னே சொல்லலாம். ஷேக்ஸ்பியர் காலத்து உணர்ச்சிகள், மில்டன் காலத்து கம்பீரம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தெளிவான, நேரடியான, அதே சமயம் கூர்மையான எழுத்து நடையை ட்ரைடன் நமக்கு அறிமுகப்படுத்தினார். இவரோட எழுத்துக்களை படித்தா அப்போதைய இங்கிலாண்டோட அரசியல் நிலவரம் ஒரு படமாகவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஓடும். ஸோ ஆங்கில இலக்கியத்தோட கோல்டன் பீரியட்னு சொல்லப்படுற அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாம் போக இந்த ட்ரைடன் காலம் ஒரு மிகச்சிறந்த அடித்தளமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரைடன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த